ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ரெண்டே பொருள் இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக சுலபமாக ரெடி ஆயிரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக 1 லிட்டர் பால் எடுத்திருக்கோம். இந்த பாலில் எந்த தண்ணியும் கலக்காமல் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது மாதிரி ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். லைட்டாக நம்மளோட பால் சூடானதுக்கப்புறம் ஒரு கப்பில் 3 கரண்டி அளவு நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். வச்ச பிறகு இந்த பாத்திரத்தில் உள்ள பாலை வந்து நல்லா இது மாதிரி ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். நம்மளோட பால் வந்து நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதாவது 1 லிட்டர் பாலுக்கு வந்து ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்தா அதுவே போதுமானதாக இருக்கும். சேர்த்துட்டு இந்த சர்க்கரை வந்து கரையிற அளவுக்கு நம்ம நல்லா இது மாதிரி ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது மாதிரி ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அடி பிடிக்காமல் இருக்கும். பால் வந்து மேலே வரும் பொழுது ஆடையெல்லாம் மேலே ஒட்டிகிட்ருக்கும். அதை வந்து அப்பப்போ நீங்கள் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த பால் வந்து பாதியாக குறையிற அளவுக்கு நம்ம நல்லா இது மாதிரி சுண்ட வச்சுக்கலாம். ஒரு கப்பில் 3 கரண்டி அளவு நம்ம பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்த்த பிறகு எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லா இது மாதிரி கலக்கி விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்மளோட பாலில் இப்போ சேர்த்துக்கலாம். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதில் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இது நம்மளோட ஆப்ஷனல் தான். சேர்த்த பிறகு இதை நல்லா இது போல் கலந்து விட்டுருங்க. எதுக்கு நம்ம இந்த கோதுமை மாவு சேர்க்குறோன்னா, நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் நம்மளோட ஐஸ்கிரீம் க்ரீமியாக வரத்துக்காக இந்த கோதுமை மாவை நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளோட பால்லாம் பாதியாக குறைஞ்சி, அதாவது 1 லிட்டர் பால்லேருந்து 1/2 லிட்டராக குறையணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா ஸ்டிர் பண்ணி எடுத்துக்கணும். கைவிடாமல் இதை தொடர்ந்து நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளோட பால் வந்து அடியில் அடிப்பிடிக்காமல் இருக்கும், இல்லைன்னா அடிப்பிடிச்சு தீஞ்சு போயிடும். இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் நம்ம பாலை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது 1 ஹவர் போல் நல்லா ஆறட்டும், அப்படியே விட்டுருங்க. இது அப்படியே ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம பழுத்த மாம்பழமாக பார்த்து எடுத்துக்கலாம். அது ஒரு மாம்பழம் எடுத்தாவே போதுமானதாக இருக்கும். அதை சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது போல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மூடி வச்சு இதை 5 நிமிஷம் போல் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக இருந்தால் தான் நம்மளோட ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு அரைச்ச பிறகு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்ச பால் இருக்கு இல்லையா, அது ஆறின பிறகு இந்த மேங்கோ மிக்ஸோடு சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு 5 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கலாம். அதில் இந்த ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் நம்ம ஊற்றி வச்சிடலாம். ஊற்றிட்டு இதை மூடி வச்சு 3 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்துகிட்டு திரும்பவும் ஒரு டைம் மிக்சியில் அரைச்சிருங்க. அரைச்சிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் அதில் நட்ஸ்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க.
2 டைம் மிக்ஸி பண்ணதுக்கப்புறம் நான் வந்து எடுத்திருக்கேன். பாருங்கள் நம்மளோட ஐஸ்கிரீம் எல்லாமே க்ரீமியாக ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. ஸ்கூப் அல்லது கரண்டி வச்சு இது மாதிரி எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக பாதாம், பிஸ்தா எல்லாத்தையும் சின்னதாக கட் பண்ணி இது போல் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட க்ரீமியான சூப்பரான டேஸ்ட்டில் ஐஸ்கிரீம் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஐஸ்கிரீம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.